ஜேசிடிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நாட்டினுடைய தலைவரை தாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அலி கமேனி போன்ற ஒரு தலைவரை தாக்கணும்னா உலக அரசியலே கொலை நடுங்கக்கூடிய அளவுக்கு உலக அரசியல், உலக பொருளாதாரமே மாற்றம் அடையக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தும் அவரை தாக்குனாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லா நாடுகளும் வியப்படைந்து பார்த்த ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் கமேனியை தாக்குனது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது யாருன்னா மொசாட். எஸ், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தன்னோட எதிரியை கண்டுபிடிச்சு தாக்கும் திறன் கொண்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தான் மொசாட். இதை சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஈரானினுடைய இரும்பு கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்த இந்த மொசாட் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி எப்படி பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அன்னோன் ஃபேக்ட்ஸாக இந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம ஜேசிடிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உலக வரைபடத்தில் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு ஒரு மிகச்சிறிய நாடு, ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப ஒரு இன்டெலிஜென்ஸ் பவரில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து உலக நாடுகளும் வியந்து பார்க்குற அளவுக்கு இஸ்ரேல் ஒரு உயரத்தில் இருக்குது. அதற்கு காரணம் இந்த மொசாட் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இந்த மொசாட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரகசிய தகவல் சேகரிப்பு, அதாவது மற்ற நாடுகளினுடைய சீக்ரெட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே இந்த மொசாட் ஆர்கனைசேஷன் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ரெண்டாவது எதிரி நாடுகளினுடைய திட்டங்கள், அவங்க ஏதாச்சும் பிளான் போடுறாங்க அப்படின்னா அதை முன்கூட்டியே இந்த மொசாட் ஆர்கனைசேஷனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முக்கியமாக மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, தேவையான இடத்துல அண்டர் கவர் ஆப்ரேஷன் இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. இது மொசாடுடைய ஒரு முக்கிய சிறப்பம்சம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்படி முக்கியமான இடத்துல தேவையான இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட அண்டர் கவர் ஆப்ரேஷன்னா ஆப்ரேஷன் ரோரிங் லயன். இந்த ஆப்ரேஷன் ரோரிங் லயன் சும்மா 2 நாளில் பிளான் பண்ணி 3வது நாளில் எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ஆப்ரேஷன் கிடையாது. பல மாதங்களாக ஈரானில் உள்ள மிலிட்ரி பேசஸ், டிஃபென்ஸ் சிஸ்டம், நியூக்ளியர் சென்டர்ஸ், இந்த இடத்துலலாம் போய் ஆய்வு பண்ணி அங்கே என்ன டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் கேதர் பண்ணி செய்யப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ரோரிங் லயன். இந்த எல்லா இடத்துலையும் மொசாட் அப்படிங்கிறவங்க ரகசியமாக கண்காணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஈரானே ஆச்சரியமாக பார்த்து வியந்த ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்னங்கிறத தொடர்ந்து சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை வெளியே இருந்து உடைப்பது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இதேனும் ஒரு தகவலை அந்த நாட்டுக்குள்ளேருந்து வெளியே சொன்னால், அப்படி தான் ஒரு சில ஆய்வின்படி, சில தகவலின்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். ஈரானினுடைய மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு இராணுவ அமைப்பு தான் இஸ்லாமிக் ரிவால்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ். அந்த ஒரு இராணுவ அமைப்பில் இருந்து தான் தகவல்கள் எல்லாமே வெளியே போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. என்னென்ன தகவல்கள் அப்படின்னா, அதாவது இந்த மொசாட்டினுடைய முக்கியமான நோக்கமே கமேனி அவர்களை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ தான். அப்படி இருக்கிறப்ப கமேனி அவர்கள் எப்போ எந்த இடத்துக்கு போவார் அப்படிங்கிற ஒரு விஷயம், சப்போஸ் அவரை தாக்குறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் எந்த பாதையை சூஸ் பண்ணி எந்த பாதையில் அவர் ட்ராவல் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவதா எந்த நேரத்தில் அவர் பங்கருக்குள்ளே போவார், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக அக்யூரேட்டாக அந்த இராணுவ அமைப்பிலிருந்து மொசாடுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்ட்டு பல ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணுறப்ப தெரியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, எப்போ போவார் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் டக்குன்னு போய் அட்டாக் பண்ணோம்னா கமேனி அவர்களை தாக்கிடலாம், அவர் கொன்றலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பழைய காலம் கிடையாது. நினைக்கிற நேரத்தில் போய் மிசைலை விட்டு தகர்க்கிறதுக்கும் தாக்குறதுக்கும் இப்போ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த மொசாட் ஆர்கனைசேஷனும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சைபர் வார் அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த தாக்குதலில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈரானினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொஞ்ச நேரத்துக்கு செயலிழக்க வச்சு அந்த டைமில் வெளிநாட்டு விமானங்கள் மூலியமாக அந்த ஈரானினுடைய இரும்பு கோட்டையில் உள்ள
பர்டிகுலர் இடத்த மட்டும் குறி வச்சு டார்கெட் வச்சு தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பல ஆய்வுகள் மூலியமாக தெரிய வருது. இந்த ஆப்ரேஷன் ரோரிங் லைனில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஈரானுடைய ஒரு இரும்பு கோட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ரொம்ப ஒரு ஜெய்ஜாண்டிக்காக பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோட்டையை முழுவதுமாக தகர்க்காமல் பர்டிகுலராக ஒரு இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி தாக்கியிருக்காங்க அப்படின்னா சேட்டலைட் டார்கெட்டிங் அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸினுடைய பல ஒர்க்ஸு பிரின்சிபல்ஸு ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அட்டாக் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லா திட்டவட்டமாக தெரியுது. இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த அட்டாக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மொசாட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து பண்ணியிருக்காங்க. மொசாட் அப்படிங்கிறப்ப இதிலே வந்து பல பிரிவுகள் இருக்குது. இந்த மொசாட் ஆர்கனைசேஷன்லேயே வந்து ஒரு ரகசியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கான். அதனுடைய பேர் என்ன அப்படின்னா கிடான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் வந்து ஈட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது குறிவைத்து தாக்குறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ரகசிய அமைப்பு தான் வந்து ஈரானுடைய அதிபரை தாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த கிடானில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அப்பேற்பட்ட ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து ஈரானில் உள்ள தேஹ்ரான் அப்படிங்கிற நகரத்தில் மாறுவேடம் போல வேஷம் விட்டு அந்த நாட்டில் உள்ள தகவல்களை எல்லாமே வந்து சேகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மொசாட் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் இந்த தாக்குதலுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஈரான் மேலே இஸ்ரேல் மட்டும் தாக்குதல் நடத்தலை, அமெரிக்காவும் சேர்ந்து நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப ஆப்ரேஷன் ரோரிங் லயன் அண்ட் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு நேம் வச்சுருக்காங்க. இஸ்ரேலில் எப்படி மொசாட் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கோ அமெரிக்காலையும் ஒரு 2 இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்காங்க. அவங்களும் இந்த ஒரு தாக்குதலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சில ஆய்வுகள் மூலியமாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. யூஎஸ் அதாவது அமெரிக்கா சைடில் இருந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அண்ட் பென்டகன் போன்ற ஆர்கனைசேஷன் வந்து இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு கூட 2 ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து ஒரு சில தகவல் அளவில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. உலக அரசியலில் பல விஷயங்கள் வந்து வெளியே தெரியாமே இருக்கும். பல போர்கள் வந்து வெளியே தெரியாமே நடக்கும். அதுதான் வந்து ஷேடோ வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய நிலைமையாக இருந்துக்கிட்டு இருக்கு. பட் வந்து இந்த போர் வந்து எப்போ முடியும் அப்படின்னு வந்து தெரில. வரக்கூடிய காலங்களில் தான் இந்த வார் வந்து எப்போ முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரில் வந்து ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவோட முடிஞ்சிச்சு அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம எல்லா நியூஸ்லையும் பார்க்குறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு அளவுக்கு வந்து இதனுடைய டிஃபால்ட்னஸ் அதாவது இதனுடைய சக்தியை வந்து இதுவரை காமிக்குது. எந்த அளவுக்கு வந்து மற்ற நாடுகள் பாதிப்படையும் அப்படிங்கிறது பெட்ரோல் டீசல் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்பிஜி கேஸோட ஷார்ட்டேஜ் எல்லா விஷயமும் வந்து நமக்கு தெரியுது. ஆனால் வந்து இது வந்து எதற்காக பண்ணுறாங்க, பொலிட்டிக்கலாகவும் சரி ஒரு எக்கனாமிக்கலாகவும் சரி பல விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, முக்கியமாக இந்தியாவில். அவ்வளோதான் நேயர்களே. அதாவது இந்த மொசாட் ஆர்கனைசேஷன் பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஜேசி டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.